இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் நிதி உதவி கோருவதை கட்டுப்படுத்துவதா? வீடு அமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் நடவடிக்கைக்கு மஹிமா கண்டனம். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு தொடர்ச்சியாக நிதி ஒதுக்கீடு வழங்கப்படுவதை தடுப்பதற்கு அது தொடர்பான வழிகாட்டுதல் விதிமுறைகளில் திருத்தம் செய்யப்படும் என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்து இருக்கும் KPKT எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் நடவடிக்கைக்கு மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ N. சிவகுமார் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இந்த புதிய விதிமுறை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் KPKT துணை அமைச்சர் டத்தோ ஐமான் அத்தீரா சாபு அளித்துள்ள விளக்கம் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் நிர்வாகத்தினரை அதிர்ச்சியிலும் அதிருப்தியிலும் ஆழ்த்தியுள்ளதாக டத்தோ சிவகுமார் குறிப்பிட்டார். ஒரு வழிபாட்டு தலத்திற்கு ஒரு முறை நிதி வழங்கப்படுமானால் அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு நிதி கேட்டு புதிய விண்ணப்பங்களை அவர்கள் சமர்ப்பிக்க முடியாது. அவர்களின் அத்தகைய விண்ணப்பங்கள் 3 ஆண்டுகளுக்கு ERB முறை வாயிலாக தடுக்கப்படும் என்று KPKT துணை அமைச்சர் டத்தோ ஐமான் அத்தீரா சாபு அறிவித்துள்ளார். அண்மையில் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கான 1074 விண்ணப்பங்களில் 422 விண்ணப்பங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 30 வரை 46.1 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் கூறுகிறார். KPKT முன்மொழிந்த இந்த திட்டம் விசித்திரமாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது என்று டத்தோ சிவகுமார் குறிப்பிட்டார். விலைவாசி உயர்வு மற்றும் நாட்டில் நிச்சயமற்ற பொருளாதார சூழலின் மத்தியில் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு ஒவ்வொரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிதி வழங்குவது அல்லது ஒதுக்குவது என்பது இப்போதைக்கு பொருந்தாத விஷயமாகும் என்று டத்தோ சிவகுமார் குறிப்பிட்டார். நாட்டில் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பதற்கும் அவற்றின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நிறைய நிதி ஒதுக்கீடும் நிதி வழங்கலும் தேவைப்படுகின்றன. வழிபாட்டு தலங்களின் செலவு என்பது நிர்வாகம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு மட்டும் செலவழிக்கப்படுவதில்லை. மாறாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் சமய சிறப்பு வழிபாடுகள், ஆலய திருவிழா மற்றும் சமயம் சார்ந்த சிறப்பு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கான செலவுகளையும் இது உள்ளடக்கியுள்ளது. தற்போது மடானி அரசாங்கத்தின் பரிந்துரையுடன் வழிபாட்டு தலங்கள் சமூக மையங்களாக செயல்பட தொடங்கி மக்களின் வளப்பம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தி வருகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் இரவு என அனைத்து தரப்பினருக்கும் இலவச உணவு வழங்கக்கூடிய ஆலயங்களும் பல உண்டு என்பதை KPKT அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட வேண்டும். இத்தனை செலவுகளுக்கும் எங்கிருந்து பணம் கிடைக்கும் என்று டத்தோ சிவகுமார் கேள்வி எழுப்பினார். அரசாங்கம் ஒரு கொள்கையை தொடங்கி நடப்பு நிலைமையை ஆராய்வதற்கு பதிலாக சமூகத்தின் விருப்பங்கள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிதி கேட்டு விண்ணப்பிக்கின்ற ஆலய நிர்வாகங்களின் விண்ணப்பங்கள் 3 ஆண்டுகளுக்கு ERB முறை வாயிலாக தடுக்கப்படும் என்றால் ஆலயங்களில் அவசர தேவைகளுக்கு, குறிப்பாக பழுது பார்க்கும் பணிகள் அல்லது சேதங்கள் போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை KPKT கருத்தில் கொள்ளாதது ஏன் என்று டத்தோ சிவகுமார் கேள்வி எழுப்பினார். மடானி அரசாங்கம் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் பக்தர்களுக்கு விரக்தியை ஏற்படுத்தும் அநீதிக்கான உணர்வை உருவாக்குமானால் அனைத்து வழிபாட்டு தலங்களையும் நியாயமாக பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நாட்டின் நல்வாழ்வுக்கும் வசதிக்கும் உத்தரவாதமாக இருக்க முடியும் என்று மஹிமா தலைவரான டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார்.
அடுத்த பொது தேர்தலில் பரிகத்தான் நேஷனலின் பிரதமர் வேட்பாளருக்கான வாய்ப்பு தங்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்று பாஸ் கட்சி தொடர்ந்து அறைகூவல் விடுத்து வரும் வேளையில் அக்கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது குறித்து கூட்டணியின் உச்சமன்றம் முடிவு செய்யும் என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். ஜொஹூர் சட்டமன்ற உறுப்பினர், ஜொஹூர் மந்திரி பசார், மத்திய அமைச்சர், துணை பிரதமர், பிரதமர் என தனது 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் பல்வேறு பரிணாமங்களில் முக்கிய பொறுப்பு வகித்தவர் பரிகத்தான் நேஷனல் கூட்டணி தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் ஆவார். இந்நிலையில் அடுத்த பொது தேர்தலில் தொடர்ந்து பிரதமர் வேட்பாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளப் போகிறாரா அல்லது அந்த பொறுப்பை அக்கூட்டணியில் அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டுள்ள பாஸ் கட்சியினரிடம் வழங்கப் போகிறாரா என்பது குறித்து கூட்டணியின் உச்சமன்றமே தீர்மானிக்கும் என்று 77 வயது முஹிடின் அறிவித்துள்ளார். மலேசியாவின் 8வது பிரதமராக பொறுப்பேற்ற தான் ஸ்ரீ முஹிடின் மீண்டும் பிரதமர் பொறுப்பை வகிப்பதற்கு எண்ணம் கொண்டிருந்த போதிலும் அதற்கு பாஸ் கட்சி முட்டுக்கட்டையாக இருக்குமா அல்லது இருக்காதா என்பதை 4 உறுப்பு கட்சிகளை உள்ளடக்கிய பரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் உச்சமன்றம் கைகளில்தான் உள்ளது. அரச பேராளர் ஒருவருக்கு மெய்க்காவலர் பணியில் ஈடுபட்டிருந்த போது காது கேளாத மாற்றுத்திறனாளியான இ-ஹேலிங் ஓட்டுநரை தாக்கியதாக கூறப்படும் போலீஸ்காரர் ஒருவர் தற்போது அரச மலேசிய போலீஸ் படையின் ஒழுங்கு நடவடிக்கை விசாரணைக்கு ஆளாகியுள்ளார். இதனை உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் இன்று நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். மாற்றுத்திறனாளி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த விசாரணைகளில் சம்பந்தப்பட்டு இருந்த விசாரணை அதிகாரி மற்றும் மூத்த விசாரணை அதிகாரி ஆகியோரும் இந்த ஒழுங்கு நடவடிக்கை விசாரணைக்கு உட்பட்டு இருப்பதாக சைஃபுடின் விளக்கினார். மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தில் பயிற்சியில் பங்கேற்ற கேடட் பயிற்சியாளர்களை பகடிவதை செய்து அராஜகம் புரிந்த குற்றத்திற்காக அந்த பல்கலைக்கழகத்தின் 5 கேடட் பயிற்றுனர்கள் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டதுடன் அவர்களுக்கான பணி ஒப்பந்தம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. சம்பந்தப்பட்ட 5வரும் அதிகாரிகளாக பணியாற்றுவதற்கு முன்னதாக கேடட் பயிற்சியை மேற்கொண்டது, அதிகாரிகளுக்கான பயிற்சியை பெற்றது தொடர்பில் அவர்களுக்காக அரசாங்கம் செலவிட்ட தொகையை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக தற்காப்புத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது காலிட் நோர்டின் தெரிவித்தார். தற்காப்பு அமைச்சு மற்றும் சட்டத்துறை அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை அவர்கள் எதிர்நோக்கியுள்ள மற்ற நடவடிக்கைகளுக்கு பொருந்தாது என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். பயிற்சி மாணவரின் நெஞ்சு பகுதியில் இஸ்திரி பெட்டியினால் சூடு வைத்தது உட்பட பயிற்சி மாணவர்களுக்கு எதிராக பல்வேறு அராஜகங்களை புரிந்ததாக அந்த 5வருக்கு எதிரான குற்றச்சாட்டில் கூறப்பட்டுள்ளது. பயிற்சி மாணவரின் நெஞ்சு பகுதியில் இஸ்திரி பெட்டியினால் சூடு வைத்தது உட்பட பயிற்சி மாணவர்களுக்கு எதிராக பல்வேறு அராஜகங்களை புரிந்ததாக அந்த 5வருக்கு எதிரான குற்றச்சாட்டில் கூறப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 17ஆம் தேதி ஹுலுகில்லானில் கார் கழுவும் மையத்தில் ஃபெராரி ஆடம்பர கார் களவாடப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஒரு பெண் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். அம்பாங் ஜெயா போலீஸ் தலைமையகத்தின் குற்றத்தடுப்பு பிரிவினர் வெவ்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் 5 உள்ளூர் ஆடவர்களையும் ஒரு வெளிநாட்டு பெண்ணையும் கைது செய்துள்ளனர் என்று டத்தோ ஹுசேன் குறிப்பிட்டார். 6 அடங்கிய கும்பலை போலீசார் கைது செய்தது மூலம் களவாடப்பட்ட ஃபெராரி கார் மட்டுமின்றி நாசா சூர்யா 2 BMW ரக கார்கள் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 23க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 6வரில் ஒருவருக்கு ஏற்கனவே குற்றப்பதிவு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அந்நிய நாட்டவர்களின் கூடாரம் என்று வர்ணிக்கப்பட்ட ஸ்லாங்கூர் அம்பாங் ஜியாவில் உள்ள பண்டான் மேவா அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் குடிநுழைவுத்துறையினர் நேற்று மாலையில் மிகப்பெரிய சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர்.
மாலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனை நடவடிக்கையில் இந்த குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 119 பேர் கைது செய்யப்பட்டனர். பண்டான்மேவா அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் 6 கட்டட தொகுதிகள் அந்நிய நாட்டவர்களின் கூடாரமாக மாறி வருவதாக அண்மையில் ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியை தொடர்ந்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் கைரோல் அமினுல் கமாருடின் தெரிவித்தார். இந்த சோதனை நடவடிக்கையில் கிட்டத்தட்ட 400 பேரிடம் பயண ஆவணங்கள் சோதிக்கப்பட்டன. இதில் மியன்மார், வங்காளதேசம், நேபாள், இந்தியா, இந்தோனேசியா ஆகிய நாடுகளை சேர்ந்த 119 பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டுப் பணிப்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட பேரா த்ரோனோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பால் யாங் செய்து கொண்ட மேல்முறையீட்டு மனுவில் கூடுதல் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து பால் யாங் மேல்முறையீடு தொடர்பாக புதிய ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு இவ்வழக்கு விசாரணை 4 நாட்களுக்கு நடைபெறும் என்று இப்போ உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த விசாரணையின் போது இந்தோனேசியாவை சேர்ந்த 2 சாட்சிகள் சாட்சியம் அளிப்பார்கள் என்று பால் யாங் வழக்கறிஞர் டத்தோ ஹிஷாம் தே போதேக் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் ஜனவரி 13, 14, 21, 22 ஆகிய தேதிகளில் புதிய ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விசாரணை நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 2019 ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி ஈப்போவில் உள்ள தனது வீட்டில் 23 வயது இந்தோனேசிய பணிப்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக 8 ஆண்டுகள் சிறை தண்டனை, 2 பிரம்படி தண்டனை ஆகியவற்றை பால் யாங் எதிர்நோக்கியுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள